நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், இதிலெல்லாம் கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமான தொகுதிகளை அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் பெற்றிருக்கு. அப்போ ஒரு சமூகத்துக்கான கட்சி, ஒரு சாதிக்கான கட்சியாக அதிமுக சுருங்கிடுச்சுன்னு சசிகலா சொல்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல. தப்பு. அது சசிகலாவுக்கு அரசியலே தெரியாது என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு இருக்கிறது. காரணம், கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்ததை உடைக்க வேண்டும் என்று கோடியாக டெல்லியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து கொள்ளையடித்த பணத்தை அள்ளி இறைத்து சூழ்ச்சிகளை கையாண்டு, வன்முறையும் கையாண்டு, பூத் கேப்சர் பண்ணி திமுக அங்கே நுழைந்து கொண்டிருக்கிறது. எனவே திமுக கொங்கு மண்டலத்திலே நாங்கள் சரியவில்லை. பணபலம் இல்லை, கொங்கு மண்டலத்தில் சரியலை. கொங்கு மண்டலத்தில் மட்டும் அந்த கட்சி செல்வாக்கா இருக்கு, அதனால ஒரு சாதிக்கான கட்சியாக சுருங்கி போயிடுச்சுன்னு சசிகலா சொல்றதையும் பொருத்தி பார்க்க வேண்டியது. மண்டலத்திலே மட்டும் செல்வாக்கு இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே செல்வாக்காகத்தான் இருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 9 தொகுதிகளுக்கு மேலே டெபாசிட் போயிருக்கு. பல இடங்களில் 3ஆம் இடம், சில இடங்களில் 4ஆம் இடம் அதிமுக. இதெல்லாம் பெரிய இழப்பை தென் மாவட்டங்களில் சந்திச்சிருக்கே அதிமுக. அது இழப்பே கிடையாது. எங்களுக்கு நிறைய வாக்கு விழுந்திருக்கு. பணபலம், ஜாதி வெறி இதையெல்லாம் தாண்டவமாடிய போதும், வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போதும் கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. இல்லை, எங்கே சிக்கல் வருது? இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ சொல்லும்போது எங்கே சிக்கல் வரதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கக்கிட்ட தொண்டர்களே இல்லை, அடிப்படை உறுப்பினர்களே இல்லை, மக்களும் இல்லை. மக்களும் இல்லாத, தொண்டர்களும் இல்லாத, செல்லா காசாக இருக்கிற அந்த ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் தினகரனுக்கும் அவர்கள் செல்லா காசு. அதிமுக தொண்டர்கள் அவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். கட்சிக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. சாத்தியமே இல்லைன்றீங்களா ஒருங்கிணைந்த அதிமுகன்றது? எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. வெற்றியும் அதிமுகவுக்கு சாத்தியம் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. கற்பனையிலே பணபலம் மிக்கவர்கள், வன்முறை மிக்கவர்கள் கூறுகிற கூற்றை ஒழிய மக்கள் அப்படி கூறவில்லை. நிதர்சன உண்மை 2026 ஆட்சி கட்டிலில் எடப்பாடியார் அமர்வார். கட்டாயமாக தமிழகத்தை அதிமுக, எடப்பாடியார் தலைமையிலே இயங்குகிற உண்மையான அதிமுக தான் இந்த நாட்டை ஆளும். இப்போ 2026க்கு முன்பாக ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? 1000% இல்லை. தொண்டர்களுக்கு சோறு வந்துடாதா? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, அந்த 3 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு, அப்புறம் 2026 தேர்தல் அப்படின்னு தொண்டர்களுக்கு சோறு வந்துடாதா? தொண்டர்களுக்கு நன்கு தெரியும். கோடியாக பணத்தை கொட்டி இறக்கின்ற திமுக, ரவுடிகளை கையிலே வைத்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபடுகின்ற திமுக, அதே போல தேர்தல் அதிகாரிகளையும் கையிலே போட்டுக்கொள்ளும் திமுக. இப்படிப்பட்ட திமுகவால் நடந்திருக்கிற சூழ்ச்சி, செல்லா காசு சசிகலா, ஓபிஎஸ், தினகரனால் ஒன்றுமே ஆகாது என்று மக்கள் அறிவார்கள். எங்கள் தொண்டர்கள் தெளிவாக அறிவார்கள். நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை திமுகன்னு சொல்கிறதுனால கேட்குறேன், இனிமேலும் திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே அதிமுக தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிற திமுகவை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் போதுமானு கேட்குறேன். நீட்டு தேர்தல் தமிழகத்து மாணவர்களுக்கு பாதிப்பை தரும். பிகாஸ் இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு எஜுகேஷன் தமிழகத்திலே நடைமுறையில் இல்லாதிருந்த காரணத்தால் அதற்கு கால அவகாசம் 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் வேண்டுமென்று அதிமுக கேட்ட போதிலும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டு வரவில்லையா? தமிழுக்கு எதிரி திமுக என்று அதை நிலைநாட்டவில்லையா? திமுக எதிர்ப்பு மட்டும் இனிமேல் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு போதுமானதாக இருக்கா? பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 18% வாக்குகள் வாங்கிட்டாங்க. சீமான் 8% அளவுக்கு வாக்குகள் வாங்குறாரு. விஜய் தயாராக இருக்கிறாரு உள்ள வர்றதுக்கு. நீங்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டும் பண்ணி இனிமேல் இங்கே காலூன்ற முடியுமா அப்படின்னு கட்டாயமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சமமாக நாங்கள் பணத்தை அள்ளி இறைப்போம். திமுகவுக்கு சமமாக ஊடகங்களை கையிலே நாங்கள் டெல்லியிலே ஊடகங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிற அதிகாரம் இருக்கிற காரணத்தால் ஊடகங்களையும் நாங்கள் அடக்கி ஊடகங்கள் மூலமாகவும் நாங்கள் சூழ்ச்சிகளை பண்ணுவோம். பணம் நிறைய இருக்குது. அம்பானி எங்களோடு இருக்கிறார், அதானி எங்களோடு இருக்கிறார்.
உலக கோடீஸ்வரர் பலர் எங்களோடு இருக்கிறார்கள். எனவே பணபலத்தால் நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவோம் என்று வெறியுணர்வோடு பிஜேபி செயல்பட்டாலும் கூட தமிழகத்திலே அவர்களால் 2026 ஒன்றுமே செய்ய முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகான புள்ளி விவரம், பாஜக கூட்டணி 18% வாக்குகளை வாங்கியிருக்காங்க, பாஜக தனித்து 11% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது என்ன பெரிய வெற்றியா? அவர்கள் இறைச்சி உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்காங்க. பாத யாத்திரைன்னு போனார் அண்ணாமலை, போய் யாரை பார்த்தாலும் 500 நோட்டாக எடுத்து கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பணபலமிக்க திமுகவுக்கு சமமாக ரவுடிகளை தான் போட்டிருக்கா. யார் சொன்னா? அம்மா கவர்னர், ஆந்திரா கவர்னர், ஃபார்மர் கவர்னர் அந்த அம்மா சொன்னார். தமிழிசை என்ன சொன்னார்? பிஜேபியில் சமூக விரோதிகளுக்கு பதவிகள் கொடுக்கப்படுகிறது, வன்முறையாளர்கள் இருக்கிறார்கள், இந்த நிலை மாறவில்லை என்றால் நான் வெகுண்டெழுவேன் என்று அந்த அம்மா சொன்னார். அந்த அளவுக்கு ரவுடிங்க எங்கெங்கே இருக்கான்னு அந்த ரவுடிங்களை தேடி பார்த்து தான் அண்ணாமலை பொறுப்பாளர்களை எல்லா பகுதியிலையும் போடுறார். அதே போல் பாத யாத்திரைக்கு வருகிற போது ரவுடி கும்பல் தான் மக்களை கூட்டி வருகிறார்கள். 500 நோட்டை அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை அள்ளி வீசுகிறார்கள். ரவுடிகளை கையிலே வைத்து கொண்டு அதானி அம்பானி போன்ற அந்த கும்பலினுடைய பணபலத்தை கையிலே வைத்து கொண்டு வடநாட்டிலே ஆட்சியை பல இடங்களில் சூழ்ச்சியாக பிடித்தது போல தமிழ்நாட்டிலும் பிடிக்கலாம் என்ற பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை, பகற்கனவே இல்லை. நீங்க அதிமுக 20% வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, அது புரியுதுங்க. அவங்க 18% கூட்டணியில வாங்கியிருக்காங்க. இதான யதார்த்தத்தை வச்சு புள்ளி விவரத்தை வச்சு தானே பேச முடியும். புள்ளி விவரத்தை தான் சொல்றேன். அந்த வாக்குகள் எல்லாம் அள்ளி அள்ளி தந்தது பணம் அவர்களுக்கு. அள்ளி அள்ளி தந்தது பிஜேபியை நடத்துகிற தமிழ்நாட்டிலே அந்தந்த லோக்கல் ரவுடிகள். எனவே அதை ஒரு வெற்றி வாக்களித்தது மக்கள், அவங்கள கொச்சப்படுத்தலாமா? என்ன வாக்குச்சாவடியவே கட்டுப்படுத்துகிறாங்க நீங்கள் பிரச்சனைங்கிறீங்க. வாக்குச்சாவடிகளை விலைக்கு வாங்குவது, வாக்குச்சாவடியில் இருக்கிற மற்றவர்களை கவர் செய்வது பெரிய குற்றச்சாட்டு பிஜேபி மேலே இல்லையா? வாக்கு எந்திரத்திலேயே கோளாறை செய்கிறார்கள், தேவையான இடங்களிலே செய்கிறார்கள். எனவே வாக்கு எந்திரமே கூடாது என்று இந்தியா கூட்டணி சொல்லவில்லையா? அந்த அளவிற்கு சூழ்ச்சியில் வல்லவர்களாக இருக்கிற அவர்கள் 18% வாக்குகளை இல்லை. நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இந்த விமர்சனங்களை பாஜக மேலே வைக்கிறோமா? தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் யாருக்கு அப்படின்ற அந்த கேள்வி வந்தாச்சு. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, கிட்டத்தட்ட 40% அளவுக்கான வாக்குகளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அது வாங்கிடும். 2ஆம் இடத்துல யாருக்குங்கிறதுக்கான போட்டி நடக்குது. பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறாங்க, சீமானும் விஜயும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போது இங்கே பிரச்சனைங்கிறது அதிமுகவுக்குன்னு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. இந்த ஆபத்தை அதிமுக உணர்ந்திருக்கா இல்லையா? இது ஆபத்தை இல்லை என்பதை தெள்ள தெளிவாக அதிமுக உணர்ந்திருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சியினுடைய அட்டகாசங்கள் தெரியும். அம்மா கொண்டு வந்த பல உன்னத திட்டங்கள் கைவிடப்பட்டு விட்டன. அதே போல் அம்மா மருந்தகம் ஆங்காங்கு ஏழைகளுக்காக துவக்கப்பட்ட 2000க்கு மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டு விட்டன. எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மூடப்பட்டு விட்டன, மறுக்கப்பட்டு விட்டன, மறக்கப்பட்டு விட்டன ஆளுங்கட்சியால். எனவே மக்கள் அதிருப்தி ஏராளம் இருக்கின்ற காரணத்தால் அதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு சொல்லுவதற்கு ஊடகம் வேண்டாம் அல்லவா? உங்களுக்கு ஆபத்து திமுகவும் ஊடகங்களுமா, இல்ல பாஜக கூட்டணியும் சீமானும் விஜயுமா? அவங்க பலமடைந்துட்டு வர்றதா உங்களுக்கு ஆபத்து? பிஜேபி சீமானும் விஜயும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி மிக குறைந்த மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதே இல்லை, தேவை. நேர்மையான அரசியலை நடத்துகிற எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் அற்புதமான அகில இந்தியாவை பாராட்டக்கூடிய ஆட்சி நடத்திய எடப்பாடி தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று கட்டாயம் தேர்ந்தெடுப்பார்கள். இது காலத்தின் கட்டாயம்.